வீடு முழுவதும் சாம்பலும் பெருநாளுக்கு தயாரித்த உணவுகளும் அப்படியே மேசையில் இருந்தன என்று சுபங் ஜயா புத்ரா ஐட்ஸில் எரிவாயு குழாய் தீப்பிடித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இல்லத்தில் உள்ள ஒருவர் கூறினார். தங்களின் வீடு பெரிய அளவில் சேதமடையவில்லை என்றும், ஆனால் வெளிப்புறம் சாம்பலால் நிரம்பியிருந்ததாகவும் உட்புறம் சீர்குலைந்த நிலையில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட சாரா அமீரா அமாட் இட்ரிஸ் கூறினார். வீட்டிற்குள் முதலில் நுழையும் போது ஏற்படும் வாடையால் தலைச்சுற்றல் ஏற்பட்டது. பெருநாளுக்கு சமைத்த உணவுகள் இன்னும் மேசையில் மேல் இருந்தன. மேலும் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் குளிர்சாதன பெட்டியில் உள்ள உணவுப் பொருட்களும் கெட்டுப்போனது. இந்த வார இறுதியில் ஒரு திறந்த இல்ல உபசரிப்பை நடத்த விரும்பியிருந்ததால் அதிக அளவில் மூலப்பொருட்களை வாங்கி குளிர்சாதன பெட்டியில் வைத்ததாக அவர் கூறினார். ஆனால் அந்த ஆசையெல்லாம் தற்போது மறைந்துவிட்டது என அவர் கவலை தெரிவித்தார்.